ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை நாளானது வருகிறது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கும் தெய்வ பரிகாரங்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேயர்கள் இந்த நாளில் நிறைய பரிகாரங்களை நிச்சயமா செய்வாங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது முன்னோர்களுக்கு ஏற்ற நாள் மட்டுமே அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனா இந்த நாள் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளுங்க. அதாவது அனைத்து விதமான தெய்வத்திற்கும் உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமாவாசை நாளை சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலம் கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைப்பதாகவே ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நாள் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை நாளில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை செய்யவே மாட்டாங்க. இந்த நாளில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நிறைய யோசிக்க கூட செய்வார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தாலுமே கண்டிப்பா ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசிப்பாங்க. அவர்களுடைய மனதிற்கு ஒரு ஏற்ற நாளாகவே இந்த நாள் கண்டிப்பா இருக்காதுங்க. இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா, அது போன்ற பல நல்ல காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற தகவலை பற்றி நாம இப்ப விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு வகையில அமைய போகிறது. வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். தமிழ் கலாச்சாரத்துல இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தமிழக மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு ஒரு நாளாக பார்க்கப்பட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இதுவரை கடைபிடித்து வராங்க. நிறைய பேர் இந்த நாளை அவங்களுடைய முன்னோர்களுக்கான ஒரு நாளாக இதுவரை அவங்களுடைய முன்னோர்களுக்கு ஏற்ற விஷயங்களை செய்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாகவே இதுவரை இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம தெரிவிக்கலாம். வடக்கு பகுதியில இப்படி யாரும் கருதுவது கிடையாதுங்க. நிறைந்த அமாவாசையில கடை திறந்து இருக்கிறாங்க, புதிய வண்டி வாகனம் வாங்கி இருக்கிறார்கள், நிலப்பத்திரம் கூட செய்து இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய பகுதியில நிறைய பேர் செய்து வராங்க. அவர்கள் இந்த மாதிரி அமாவாசை நாள் ஒரு கெட்ட நாளாக அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆனா பொதுவாகவே அமாவாசையை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதே இல்லைங்க. அதுவும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் குறிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, அமாவாசை நாள் நல்ல நாளா தீய நாளா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அமைந்திருக்கு. அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று செய்கின்றன. அது மட்டுமில்லாமல் பிதூர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்றினர் காரியங்களை நீங்க செய்வதானால் தீங்கு ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லி இருக்காங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் அது நல்ல நாளே அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளலாங்க. இந்த காலில் தை அமாவாசை, ஆணி அமாவாசை மற்றும் புரட்டாசி, மாசி, வைகாசி அமாவாசை மிகவும் சிறப்புடைய ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாள் இந்த அமாவாசைங்க. இது அனைத்து மதத்திற்கும் கண்டிப்பா பொருந்துகிறது. அமாவாசை என்று உலக இயக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே மேற்கோட்டில் சேர்வதால் ஒரு காந்த சக்தியானது ஏற்படுவதாகவே சொல்லி இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த நாள் ஒரு கெட்ட நாளாகவே நம்ம பார்க்க முடியாதுங்க. குறிப்பாகவே இந்த அமாவாசை நாளில் நாம கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குல தெய்வ வழிபாடு நம்ம மறக்காமல் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நம்ம நிச்சயமா செய்வோங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வருகிற அமாவாசையில
குல தெய்வத்தை நேரில் சென்று தரிசனம் செய்வாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க இந்த நாளில் பல காரியங்களை செய்ய மாட்டாங்க. சில காரியங்களை கண்டிப்பா நீங்க செய்யலாங்க. என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். அமாவாசை என்று புதிய முயற்சிகள் சுப காரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இது முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு நாளாக இருப்பதால் இந்த நாளில் நல்ல காரியங்களை செய்வதா அல்லது தவிர்ப்பதா என்ற சந்தேகம் கண்டிப்பா அனைவருக்கும் இருக்கிறது. அமாவாசை என்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது மறைந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து காகத்திற்கு உணவு வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் தேவையான பொருட்களை நீங்க தானமாக செய்வது விசேஷமானதுங்க. தானம் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு ஏற்ற நாளாகவே இந்த நாளை நீங்க பார்க்கலாம். தியானம் மற்றும் ஆன்மீகம் செய்வதற்கும் இது ஒரு ஏற்ற நாளுங்க. இறை வழிபாடு, மந்திர ஜபம், தியானம் போன்றவற்றில் நீங்க ஈடுபடலாம். இது மனதிற்கு உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம், கிரக பிரவேசம் போன்ற புதிய சுப நிகழ்ச்சிகளை தொடங்கவே கூடாதுங்க. அதாவது ஏற்கனவே நீங்க முடிவு செய்து வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல ஏதாவது திருத்தங்கள் செய்வதாக இருந்தா இந்த அமாவாசை நாளில் செய்யலாம். ஆனா அன்றுதான் நீங்க ஆரம்பமே செய்கிறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த நாளில் நீங்க தொடங்கவே கூடாதுங்க. அது திருமணமாக இருந்தாலும் சரி, பெண் பார்த்தல் விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய வீட்டுல பால் காய்ச்சுறதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புதிய கிரக பிரவேச விழாக்களை நீங்க செய்யக்கூடாது. புதிய சுப நிகழ்ச்சிகளை நீங்க செய்யக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய வியாபாரம், ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுதல், புதிய பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் தொடங்குவது தவிர்க்குமாறு சாஸ்திர ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நீங்க செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. இந்த அமாவாசையில சுப காரியங்கள் செய்யலாமா, நல்ல காரியங்கள் செய்யலாமா, செய்யக்கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இதுவரை இருந்திருக்கு. உங்களுடைய சந்தேகத்திற்கு தீர்க்கக்கூடிய விதத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில கண்டிப்பா அமைந்திருக்கும். நீங்க தொடங்கவிருக்கும் காரியம் என்ன என்பது குறித்து தான் இந்த அமாவாசையில நீங்க செய்வது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியுங்க. ஏற்கனவே நீங்க தொழில் தொடங்கி இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தா அந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் நீங்க கண்டிப்பா செய்யலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அமாவாசை என்று நல்ல காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையில அமைந்திருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.